வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக கூட்டணி கட்சிகளான சிபிஎம் மற்றும் விசிகே தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அரசியல் ஒற்றுமைக்கான சமீபத்திய அழைப்பை உறுதியாக நிராகரித்தனர். அவர் பாசாங்குத்தனம் மற்றும் பாஜகவுடன் தொடர்ந்து விசுவாசமாக இருப்பதாக குற்றம் சாட்டினர். இடதுசாரி கட்சிகளும் விசிகேவும் நிராகரித்த படைகளில் சேருவதற்கான இபிஎஸ்ஸின் அழைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கருத்துக்கள் வந்தன. இது நேர்மையற்றது மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டது என்று அவர்கள் கூறினர். சிபிஐ மாநில செயலாளர் ஆர். முத்தரசன் 2021 சட்டமன்ற தேர்தல் முழக்கமான தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்பதை பழனிசாமி ஏற்றுக்கொண்டதற்காக விமர்சித்தார். பாஜகவின் செல்வாக்கிற்கு எதிராக வாக்காளர்களை எச்சரிக்க முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு முழக்கத்தை இபிஎஸ் பயன்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். இது தேசிய கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததன் மூலம் எளிதாக்கப்பட்டது என்று அவர் வாதிட்டார். மேட்டுப்பாளையத்தில் பழனிசாமி சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு முத்தரசன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அங்கு இபிஎஸ் கம்யூனிஸ்டுகளை தமிழக அரசியலில் பொருத்தமற்றவர்கள் என்று நிராகரித்தார். நாங்கள் இல்லை என்று கூறி ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் இப்போது ஒரு அரச வரவேற்பை வழங்குகிறார். ஆனால் இது வரவேற்கத்தக்கது அல்ல. இது இரத்தக்கரை படிந்த கம்பளம். சிபிஐ மற்றும் இந்தியா கூட்டணி அத்தகைய பாதையில் செல்லாது என்று அவர் கூறினார். சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் இந்த உணர்வுகளை எதிரொலித்து ஏஐடிஎம்கே இன் முரண்பாடான நிலைப்பாட்டை கேலி செய்தார். கட்சி முதலில் கம்யூனிஸ்டுகளை கண்ணுக்கு தெரியாதவர்கள் என்று அறிவித்து பின்னர் அவர்களை ஒரு கூட்டணியில் சேர அழைத்தது என்று அவர் கூறினார். ஆல் அமைக்கப்பட்ட ஒரு வலையில் ஏஐடிஎம்கே சிக்கியுள்ளது. அவர்களால் விடுபட முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். விசிகே எதிர்கொள்ளும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக திமுக தலைமையிலான கூட்டணியை கலைக்க வேண்டும் என்றவின் ஆலோசனைக்கு பதிலளித்த கட்சித் தலைவர் தொல். திருமாவளவன் அந்த யோசனையை உறுதியாக நிராகரித்தார். ஏஐடிஎம்கே ஆட்சியின் கீழும் இதே போன்ற தடைகளை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் இதுபோன்ற சவால்களுக்கு மேலாக கொள்கை ரீதியான மதச்சார்பற்ற கூட்டணியை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று அவர் கூறினார். தற்போதைய கூட்டணிக்குவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.